ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரி ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, இன்றைக்கி சில அன்பர்கள், சில தாய்மார்கள் எல்லாருமே அந்த ₹1 கதையை கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நீங்கள் அந்த கதையை மறுபடியும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் அந்த பசுமாட்டு கதையை கொஞ்சம் அவசியம் சொல்லுங்கப்பா, அதுக்கு குரு சிஷ்யன் கதை அதில் அந்த பசுமாடு மையமாக இருக்கிறதுனால பசுமாட்டு கதையை சொல்லுங்கம்மா. அதாவது அந்த பசுமாட்டு கதையை இன்றைக்கி சொல்லுவோம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய வனம், அந்த வனத்தில் ஒரு மையத்தில் ஒரு குரு பர்ணகசாலை அமைத்து அங்கே வசிச்சுட்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிறது, வேதாபியாசம், லோக நீதிகள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது. அவருக்கு ஒரு நல்ல சிஷ்யன் அமைஞ்சாங்க. அந்த சிஷ்யன் குருவண்ட ஆய கலைகள் அத்தனையும் கற்றுக்கொண்டு வந்தான். குரு பத்னி இப்படி காலங்கள் வரும்பொழுது குரு பத்தினி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற காலகட்டம். அப்போ குருநாதர் சிஷ்யனை கூப்பிட்டு, அப்பா குரு பத்தினி உனக்கு தாயார் ஸ்தானம், அவங்கள பத்திரமாக பார்த்துக்கோ, அவங்களுக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய், நான் தேச சஞ்சாரம் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டார். இந்த சிஷ்யன் என்ன பண்ணால், காலையில் பழங்கள், புஷ்பம், காய்கறிகள், பால் எல்லாத்தையும் எடுத்துமே அங்கே வைப்பான், காவலுக்கு உட்காந்துருப்பான். ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால இடுப்பு வலி, பிரசவ வலி விட்டது. சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா இறங்கி வராரு. பிரம்மா இறங்கி உள்ளர அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு சிரசோதயம் பண்ணி அதுக்கு தலையெழுத்து எழுதணும். பிரம்மா நேராக போய் எழுத கிளம்பி போகிறார். உள்ளர வீட்டுக்குள்ளார யார் நில் அப்படின்றாரு சிஷ்யன். இது என்னடா, இதுவரையில் யார் கண்களுக்குமே நம்மளை யாரும் புறப்படாது, இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானேன்னு. அதுதான் குரு பக்தி. அப்படியேற்பட்ட குரு பக்தி உள்ள சிஷ்யன். பிரம்மா சொல்கிறார், என்னப்பா ஏன் தடுக்கிறேன், நான் போய் அந்த குழந்தைக்கு தலையெழுத்து எழுதணும், சுகப்பிரசவம் ஆகணும், அதனால் இடுப்பொலி அவஸ்தைப்பட்டுன்னு இருக்காங்க, நான் போய் தலையெழுத்து எழுதுகிறேன் அப்படின்னார். சரி, என் அனுமதி இல்லாத போக முடியாதேன்னு. இல்லைப்பா நான் எழுதியாகணும், இதெல்லாம் லோக கல்யாணம் அப்படின்றார் பிரம்மா. சரி, என்ன தலையெழுத்து எழுத போகிறேன்? அவனுக்கு ஒரு மாடு, அந்த மாடை வச்சு கறந்து பால் சாப்பிட்டு அவனும் பாலை விற்று அதில் தான் ஜீவிதம் பண்ணணும், அப்படி ஒரு தலையெழுத்தை அந்த குழந்தைக்கு எழுதுகிறேன். அப்போ மனம் உடைந்து போய்விட்டான் சிஷ்யன். நம்முடைய குரு சத்தியலோகம், வைகுண்டம், திருக்கைலாயம் சென்று இறைவனை நேரடியாக வணங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அல்லவா. சப்த ரிஷிகளுக்கும் ஒரு சமாச்சாரம்னா நம்ம குருவண்ட தானே பேசுவாங்க, புலமையை பற்றி, வேதத்தை பற்றிலாம். இப்படிலாம் இருக்கும்பொழுது அப்படியேற்பட்ட லோக குரு நம்முடைய குருநாதர், அவருக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கிறது ஜாதகத்தில், இந்த மாதிரி தலையெழுத்து எழுதுகிறாரே பிரம்மான்னுட்டு கவலைப்பட்டான். பிரம்மா உள்ளார போனார், குழந்தைக்கு தலையெழுத்து எழுதினார், வெளியே வந்தார். அப்பா இந்த ரகசியம் வெளியே சொன்னால் உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் சத்தியலோகம்.
சில காலங்கள் குரு பத்னி குழந்தைங்க இப்படி இருக்கும் பொழுது காலதேச வர்த்தமானம் சிஷ்யன் லோக சஞ்சாரத்துக்கு லோகத்தை எப்படி இருக்குது, தர்மங்கள் நியாயங்கள் சத்தியம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டான் சிஷ்யன். குறிப்பிட்ட காலங்கள் வரும்பொழுது குரு பத்னி வானப்பிரஸ்தம் அடைந்தார்கள். இந்த சிஷ்யம் போனால் பாருங்கள், ஒரு 20 ஆண்டுகள் ஆயிடுத்து. 20 ஆண்டுகள் கழித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். தன்னுடைய குருவனுடைய இருப்பிடத்தை பார்க்கணுன்னு வரும்பொழுது பாழடைந்த குடிசையாக இருக்கிறது. அந்த வர்ற வழியில் ஒரு தாம்பு கயிறு இருந்தது. இந்த தாம்பு கயிறை தாண்டிட்டார். அடாடாடா, நீ வேற தாண்டிட்டியப்பா, பால் கறந்துடாத, பால் கம்மியாயிடுமே அப்படி இப்படின்னு இவன் கத்துறான். இவன் தான் குருவனுடைய பிள்ளைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எங்கே இருக்கிற? இதுதான் எங்கள் வீடு, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி, நான் ராத்திரி பொழுது இந்த திண்ணையில் ஓரமாக படுத்துக்கிறேன்னு. நீ தாம்பு கயிறு தாண்டிட்ட, பால் கறக்குமோ கறக்காதான்னு எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. பசுமாடு, நீ இப்போ இங்கே வேறு தங்குறன்றைய பயமாக இருக்கேன். நான் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டேன், நான் படுத்துக்கிறேன். அப்படி படுத்துட்டே இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு 2 வார்த்தை பேசுகிறாரு. என்னப்பா பண்ணுறேன்னு. இந்த மாடு கறந்து இந்த பாலை விற்று இதில் வர வருமானம் தான் நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அப்படியா, சரி, இந்த மாடை விற்றுறேன், முதல்ல திணை விட்டு காலி பண்ணியா, நீ உனக்கு இருப்பிடம் கொடுத்தா என் பழப்புக்கே மண்ணை போடுற அப்படின்றான் இந்த சிஷ்யன். அதாவது குருவனுடைய பிள்ளை சொல்கிறான். அந்த சிஷ்யன் சொல்கிறான், நீ பரவாயில்லை, இந்த மாடு விற்று பாரு, என்ன கிடைக்கணும். ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? 500 ரூபாய். நான் கல்யாண சாப்பாடும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சாப்பிட்டதே இல்லை, நல்ல அறுசுவையான சாப்பாடு அப்படின்றான். சரி, இந்த 500 ரூபாய்க்கு விற்று 500 ரூபாய்க்கு நாளைக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். மாடு இல்லைன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நீ மாடு விற்றுட்டு வா, அதுக்கப்புறம் அதை பற்றி முடிவு எடுக்கலான்றாரு. இவன் போனால் மாட்டை விற்றான். 500 ரூபாய் கிடச்சது. தானும் நல்ல அறுசுவையான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டான். மீதி இருந்த காசுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு படுத்துட்டான். அப்பா, பொழுது விடிஞ்சே என் பழப்புக்கு வழி காட்டணும், நீ கவலைப்படாத படுப்பா அப்படின்றாரு சிஷ்யன். ராத்திரி 12 மணி ஆச்சு. சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா வர்றாரு. தோட்டத்தில் மாடு அழகான காமதேனு போல் ஒரு மாட்டை கட்டுறாரு. பொழுது விடிஞ்சு இவன் கதவை திறந்து பார்க்குறான். ஆஹா, இது கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் பால் கறக்கும் காமதேனுவே இது. அப்படியே வர்ணனை பண்ணி தக்கான்னு குதிக்கிறான், சந்தோஷப்படுறான், ஆனந்தப்படுறான். அது ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு கறந்த மாடு, இது 40 லிட்டரு கறக்குதேன்னுட்டு. உடனே சிஷ்யன் சொல்கிறான், இந்த மாட்டையும் விற்றுடு, இந்த மாட்டை விற்று இந்த காசு என்ன பண்ணுவேன்? இது 30 வருஷமாக அப்படியே குடிசை கீழே விழுற மாதிரி இருக்குது, கட்டலாம் அப்படின்றான். சரி, போனால் மாட்டை விற்றா, வீட்டை அழகாக கட்டிட்டான். கூரை வீடு, அழகான கூரை வீடு கட்டிட்டான் அந்த காசுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நல்ல சாப்பாடு சாப்பிட்டான். 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தான். படுத்தான். ராத்திரி 12 மணி ஆச்சு. சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா பசுமாடு இதை விட பிரம்மாண்டமான பேரழகு படைத்த அதிக பால் கொடுக்குற ஒரு மாட்டை கட்டுறாரு. இப்படியே இவன் இன்றைக்கி என்ன பண்ணுறது, இந்த மாட்டை விற்றுன்னு கேட்குறான். அவன் சிஷ்யன் சொல்கிறான், இந்த மாட்டையும் விற்று நீ நிறைய அன்னதானங்கள் செய் அப்படின்றாரு. நல்ல துணிமணி கட்டிக்காது இருக்கிற இல்லை, ஒரு நல்ல துணிமணி வாங்கிக்கும். பசுவை எடுத்து போனால் சந்தைக்கு நல்ல வியாபாரி ஒருத்தன் விவசாயம் பண்ணுறவன் அவன் வாங்கிக்கும் போகிறான். அந்த மாட்டை வச்சு தன் குடும்பம் வாழும்ன்ட்டு. அதே மாதிரி வந்தால் வீட்டில் எல்லாத்தையும் தட்டுமுட்டு சாமான்லாம் வாங்கி வச்சான். தானும் பட்டு பீதாம்பரத்தை உடுத்திக்கினான். எல்லாருக்கும் வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டான், ஒரு 50 பேருக்கு. இப்படி பிரம்மா ராத்திரி 12 மணிக்கு மாட்டை கட்டுறதும் இவன் மாட்டை எடுத்து போய் விற்கிறதும். இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்த இறைவன் செத்து விட்டானா, முட்ட பஞ்சமே ஆயினும் பாரம் அவனுக்கே அன்னாய் நெஞ்சமே நீ அஞ்சாதே. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார்னு டைப் பண்ணி இந்த யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ஆர்வமாக பார்க்குறீங்க. சில தாய்மார்களுக்கு லேசாக கண்ணில் தண்ணி வரும்.
தனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பாரு. அந்த கஷ்டங்களை அப்படியே மறைமுகமாக அம்மா நம்ம வீட்டு சமாச்சாரத்தையே சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் தாய்மார்கள், எல்லா வசதியும் இருக்கும், நிம்மதி இல்லை, பசங்க செட்டில் ஆகலை. எல்லா வசதியும் இருக்குது, வெண்ணையாக இருக்குது, ஆனால் நெய்யாக்க முடியலையே. அப்படி ஒரு பெரிய போராட்டம். நெய்யாக்குனா தானே அதை சமையலுக்கு போட்டு சாப்பிட முடியும், வெண்டையாக வச்சா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எல்லா ஐஸ்வர்யம் இருந்தும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல, எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியலையே அப்படின்ற கவலை. பாரம் அவனுக்கே அன்னாய் நெஞ்சமே நீ அஞ்சாதே என்பது போல் இந்த ஜென்மாவை கொடுத்த அந்த பரதேவதை நமக்கு என்ன நல்லதெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கா. அவளுடைய திட்டம் எப்பொழுதுமே நாம் செய்கிற பிரார்த்தனையோடு ஒத்து தான் போகும். கவலையே படாதீர்கள், நீங்கள் செய்கிற பிரார்த்தனை அவள் கண்டிப்பாக செய்வாள், நடத்தி தருவாள். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த கதையில் இருக்கிற மாதிரி ஒரு பசுவை எடுத்து வந்து பிரம்மா தினம் கட்டுறாருன்ற மாதிரி இதில் சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ விஷயங்களுமே அன்றாட வாழ்க்கையில் செய்யுங்க. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைமைக்கு ஐஸ்வர்யத்திலையும் லாபகரமான வாழ்க்கையிலே வரும்போது இந்த பலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ஒரு பள்ளிக்கூடம் உள்ளார இயங்குகிறது. 12ஆம் வகுப்பு வரையிலும் இருக்குது, அரசு அங்கீகாரத்தோடு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அம்பாள் நடத்துகிற 86 கிராமங்கள்லேருந்து ஒரு 1000 குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் ஏறும் பொழுது அந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு முழு மனசோடு உதவி செய்யுங்க. அன்பு தாய்மார்களே, இப்பொழுது அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். தை மாதத்தில், அதாவது வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையில் ஒரு முறை வாசலுக்கு வெளியே போய் நின்று ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்குக்கு எண்ணெய் திரி மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் அலங்கரித்து அந்த தீபத்தை ஏற்றி வாசலுக்கு வெளியே தீபத்தை ஏற்றி ஏற்றின தீபத்தோடு நேர வலது கால் வச்சு அழகாக பூஜை அறையில் எடுத்து வந்து வைங்க. வாசலுக்கு வெளியே தை மாதத்தில் ஏற்றிய தீபத்தோடு உன் கிரகத்துக்குள் வந்தால் உன்னுடைய குலதேவதை உன்னுடைய இல்லத்திற்கு உள்ளே வந்து விடுவாள். உன்னுடைய இல்லத்திற்கு மகாலட்சுமி வந்து அனுகிரகம் பண்ணுறாளாம் உள்ளர வந்து. அதே மாதிரி வீட்டில் ஆபரணங்கள், பண வசதிகள், சுபகாரியங்கள், சகல ஐஸ்வர்யங்களையும் நிரம்பி வழியும் ஐஸ்வர்யமானது அந்த தை மாதத்தில். அதுவும் இப்போ வளர்பிற வரப்போகுது. அந்த எஞ்சி இருக்கிற 2-3 வாரம்தான். அந்த வாசலுக்கு வெளியே தீபம் ஏற்றி அந்த ஏத்தனை தீபத்தோடு உள்ளார வரணும். வலது கால் வச்சு அந்த தீபத்தை எடுத்து போய் சாமி ரூமில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இதை அவசியம் செய்யுங்க தாய்மார்களே, சகல சௌக்கியமும் உண்டாகும். அம்மா, ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறனேம்மா. என்னது? ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கிறனேம்மா. ஆனால் காலையில் பெரியவங்கள்லாம் வந்தாங்க, இந்தந்த திருப்பணி பண்ணணும், இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும், இந்த ஏழைக்கு கல்யாணம் பண்ணணும், என்னால் முடிந்ததெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறேன், எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த சட்டியில் இருந்தால் தானே ஆப்பைக்கு வரும். அந்த மாதிரி நிலைமையில் கொண்டும் போயிட்டே இருக்கு. நிலைமை சரியில்லையே, என்ன பண்ணுறது தாயே? அந்த சிவாலயத்தில் போயிட்டு அமாவாசையில், அந்த அமாவாசை திதி அன்னைக்கு பகலில் இருக்கும் பொழுது சிவாச்சாரியார் இடத்துல அபிஷேகத்துக்குரிய ஏற்பாடு பண்ண சொல்லி அதுக்குண்டான திரவியங்கள், அதுக்குரிய குரு காணிக்கை அவருக்கு கொடுத்து அந்த சாமான்லாம் கொடுத்து அபிஷேகம் காட்சியை கண்ணால் பார்த்துட்டு வாங்க. அமாவாசையில் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுது உங்களை சுற்றி அநேக கஷ்டங்கள் இருக்கும். இப்போ சொன்னீங்க பாருங்கள், அந்த அநேக கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும். எங்கள் அப்பா சிவன் கோயிலுக்கே இடம் கொடுத்துருக்காரம்மா. ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நினைப்பாங்க, அம்மா ஒரு நாள் பிரம்மோற்சவமே பண்ணுறோம் சிவன் கோயிலுக்கு நாங்கள். ஆனால் எல்லாம் இருக்குது, வேலினெல்லாம் இருக்குது, கடையில் வாங்கி அரிசி சாப்பிட்றோம், சாப்பாடு சொத்தெல்லாம் இருக்குது. ஊரில் ஒரு சின்ன ஒரு எலி வாழற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்போம். அந்த வீடு பார்த்தா பெரிய கல்யாணமே நடக்கும், 500 பேர் உள்ளார உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி பெரிய வீடு பூட்டி வச்சு காலதேச வர்த்தமானம் அப்படி எடுத்து போய் விட்டுருக்கு வாழ்க்கை. சரி, இதெல்லாம் அந்த வெறுங்கையில் முழம் போடாத நிலைமை, அப்படி நிலைமை ஏற்படாமல் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு அமாவாசையில் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகிடும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜாதகத்திலையும்
உங்கள் பசங்கள்லாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகலையேன்னு கவலைப்படுறீங்களே, அந்த பசங்கள்லாம் வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சன்னிதானத்துக்கு போனாலும் சரி, முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி, செவ்வாய்க்கிழமை அதுவும் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. வீட்டில் கல்யாணங்கள் உடனே ஏற்பாடாகும். பையனுடைய பெரிய படிப்பு, பசங்களுடைய படிப்பு, ஞாபக சக்தி, அந்த கோல்டு மெடல் வாங்கணும் பசங்க அப்படின்றீங்களே, இந்த முறை பரீட்சையில் பாஸ் பண்ணிடணுமா அப்படின்றீங்க. அது எப்படியேற்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. உங்கள் பசங்க பெரிய படிப்பில் வெற்றி வாகை சூடுவார்கள். கடன் நிவர்த்தி ஆகும். பதவி உடனடியாக கிடைத்துவிடும். தொழில் அமையவில்லையே என்று நினைக்கின்றீர்களே, தொழில் அமைந்துவிடும். சுபம் கைகூடி வரும். அந்த வீட்டில் தனம் நிரம்ப ஆரம்பித்துவிடும். தனம்னா இல்லது பணம். தாயே, எப்போ யூடியூப்பு திறந்தாலும் மகாலட்சுமியை பற்றியே சொல்கிறீங்கப்பா, வாசிக்கிறீங்களே. ஆமாம், மகாலட்சுமி இல்லாத உலகம் இல்லை. இந்த யூடியூப்பை திறந்து இந்த ஒரு 40 ஆண்டுகளாக இந்த யூடியூப் வந்துட்டே இருக்குது. அந்த யூடியூப்பில் திறந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு யூடியூப்லேயும் மகாலட்சுமியை பற்றியே தான் அம்மா பேசுவாங்க. அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் வாங்கி தரும் பொழுது அந்த லக்ஷ்மி கடாட்சம் குரு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அவர் கொடுக்கறது யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அழியாத செல்வங்கள் தரக்கூடியவன் பிரகஸ்பதி. அதே போல் அந்த வீட்டில் தனம் நிரம்ப ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது பௌர்ணமியில் இந்த குலக்கரை இருக்கும். அந்த குலக்கரையில் 7 படி கணக்கு வச்சு 7 படிக்கு கொஞ்சம் மஞ்சள்லாம் தடவி பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு படியிலையும் வெத்தலைப்பாக்கு தேங்காய் அல்லது வெத்தலைப்பாக்கு பழம் மற்றும் யதாசக்தி வச்சுட்டு ஒரு 5 ரூபா சில்லறை வச்சு அது பக்கத்தில் நெய் தீபம் 2 தீபம் 7 படிகளுக்கு 2 தீபமாக போடுங்க. ஒத்தையாக போடாதீங்க. அந்த தீபம் கிழக்க பார்த்து வடக்க பார்த்து எரியிற மாதிரி கவனித்து வைங்க. அந்த தாம்பூலம் நுனி வடக்க பார்த்து இல்லை கிழக்க பார்த்து இருக்கிற மாதிரி வைக்கணும். இதெல்லாம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சின்ன விஷயந்தான், அதை கவனித்து செய்யணும். அம்மா சொல்கிறது அந்த 7 படிகள்லேயும் அந்த 2 தீபம் ஏற்றிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, உங்கள் மனசில் என்னப்படுதோ ஒரு ஸ்லோகத்தை ஸ்ரீமாத்ரே நமக அப்படியே அந்த சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரும் பொழுது 37 தலைமுறையில் என்னவோ தெரியலப்பா, கஷ்டம் மேலே கஷ்டம் வருதுப்பா, பெரிய லெவலில் இருந்தார்ப்பா, கொரோனாவுக்கு அப்புறம் கீழே விழுந்தார், இன்னும் எழுந்திருக்கவே இல்லைப்பா அப்படின்றாங்க. எல்லா சொத்து பத்து இருக்கும், நிம்மதி இருக்காது, பசங்க செட்டில் ஆகலையேன்ற கவலை இருக்கும். அந்த மாதிரி அந்த கவலைகள்லாம் நிவர்த்தியாகும். 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தியாகிவிடும். அதே மாதிரி உங்களை ஆட்டி படைத்துன்னு இருக்கிற ஒரு கெட்ட நேரம் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த கெட்ட நேரம் நிவர்த்தியாகிவிடும். பிதர்களுடைய சாபங்கள்லாம் நிவர்த்தியாகிவிடும். அன்பு தாய்மார்களே, அதாவது உங்களுடைய அந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி அந்த நாட்களில் அம்பாளை போய் பார்க்க போவீங்க உள்ளூரில். இந்த மீனாட்சியினுடைய கலர் அரக்கு கலர், இதோ இப்போ அம்மா குங்குமம் வச்சுருக்கிறேனே அந்த கலர் உள்ள புடவை, அந்த புடவை உடுத்திண்டு போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. அல்லது பச்சை கலரில் உடுத்திண்டு போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. வீட்டில் சுபம் தடையில்லாமல் நடக்கும். ஒன்று. அடுத்தது, சுருக்கு பை காலியாக இருக்குது தாயே, என்ன பையே, இதை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சிரிப்பு வரும். சுருக்கு பையினோட பணம், அந்த தனமானது, அந்த ஐஸ்வர்யமானது தாய்மார்களே உங்களிடத்தில் நிரம்ப ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, அதாவது கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம் இவர்கள் அனைவருமே 1 கிலோ நல்லெண்ணெயை வாங்கி ஒரு எவர்சுலர் பேசனை அதில் ஊற்றி அந்த எண்ணெயில் முகத்தை பார்த்து அந்த எண்ணெயை மறுபடியும் ஒரு பாட்டிலில் நிரப்பி விளக்கேற்றுறதுக்கு எண்ணெயை கொடுத்துட்டு பாத்திரத்தையும் கோவிலில் நவகிரக சன்னிதானத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. கடகம், சிம்மம், விருச்சிகம், மகர, கும்பம் இந்த ராசிக்காரர்கள் நல்லெண்ணெய் இப்படி நான் சொல்கிற விதானத்தில் கொடுக்கணும். அப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். உங்களுடைய சுற்றி இருக்கிற கஷ்டம், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை,
முன்னேற்றத்துக்கு தடைகள், படிப்புக்கு இருக்கிற தடைகள் இதெல்லாம் தானாக விலகிவிடும். பொற்காலம் ஏற்படும். கடகம், சிம்மம், விருச்சிகம், மகர, கும்பம் இந்த ராசிக்காரர்கள் அவசியம் செய்யுங்க. ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள். ஆமாம், கடகம் பராசக்தி வீடு அல்லவா, சந்திரனுடைய வீடு பராசக்தி, தனதானியத்துக்கு அதிபதியானவன். அதே போல் சிம்மம் 9 கிரகங்களில் தலைமையான கிரகம். அவர் கையில் தான் அட்சய பாத்திரம் இருக்கிறது. அவர்கிட்ட தான் சதுர் வேதங்கள் அவர் கையில் இருக்குது. சூரிய நாராயணன் கையில் வேதங்கள் இருக்கிறது. விருச்சகம் சொல்லவே தேவையில்லை. சுப்பிரமணியம் 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 அந்த முருகப்பெருமானுடைய இடம், அங்காரகனுடைய இடம். அதே போல் மகர, கும்பம் பராசக்தி துர்கையினுடைய இடம். இவங்க எல்லாருமே நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்கள். நீங்கள்லாம் இப்போ கடந்த ஒரு 22 மாதமாக குடையுது எல்லாம் இது குடையுது, ஞாபகம் இருக்க மாட்டேது, எழுத வர மாட்டேது, இல்லைன்னா போன நாளைக்கு வா அப்படின்றது, இங்கே வலிக்குது அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் பரிமாறிக்கிட்டே இருப்போம். தேவையில்லாத ஒரு சின்ன சண்டை, டம்ளர் தண்ணி அப்படி தொப்புன்னு வச்சதுனால பெரிய சண்டை வெடிச்சிடும். இந்த கடகம், சிம்மம், விருச்சகம், மகர, கும்ப ராசிக்காரர்கள் அவசியம் செய்யுங்க. தாய்மார்களே, உங்களை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்துக்கு தாமரை மலர் சாத்துங்கள். உயர்ந்த பதவி, நினைத்த வாழ்க்கை, நினைத்தபடியே மழலை செல்வம், சொந்த இல்லம் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அஸ்தா நட்சத்திரத்துக்காரங்க தாமரை மலர் மாலையாக கட்டி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க பெருமாளுக்கு போடுங்க. வாழ்க்கையில் இப்போ நீங்கள் செட்டில் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாழ்க்கை, மழலை செல்வம், உயர் பதவி, சொந்த இல்லம், புது வளர்ச்சி பணிகள் எல்லாமே கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, திருவாதிரையில் நடராஜருக்கு மாலை சாத்தணும். எது நடராஜர் இருக்கிறார், எங்கே இருக்கிறாரு? சிவன் கோயிலில் பிராகாரத்தில் தெற்கு திசை பார்த்து உற்சவமூர்த்தி எல்லாம் இருக்கும். அங்கே தான் நடராஜர் பஞ்சலோகத்தில் அழகாக இருப்பார். அவருக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மாலை சாத்துங்க. இல்லை தாய், எங்கள் ஊரில் நடராஜர் மூலஸ்தானமே இருக்குது, மாலையை ஒன்று போட்டுடுற சிதம்பரத்தில். மாலையை வாங்கி போய் அந்த திருவாதிரையில் மாலை போடுங்க. உங்களுடைய நிலைமை சீராகும். உங்களுடைய நிலைமைன்னும் போது அதுலேயே எல்லாம் அடங்கியிருக்கு. இதில் இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், வீட்டு சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாம் சரியாகும். திருவாதிரையில் நடராஜருக்கு மாலை போடணும். பூமி, பயிர் வளம், நீர்வளம், கட்டடம் கட்டுற யோகமெல்லாம் ஏற்படும். நடராஜருக்கு திருவாதிரையில் மாலை போட்ட வாரிசு பாக்கியம், ஜெயம் உண்டாகும். அதே மாதிரி 7 தலைமுறைகளுக்கு வேண்டிய சகல சம்பத்தையும் அனுகிரகம் பண்ணிவிடுவாராம் நடராஜ பெருமான். அந்த திருவிழா அவருக்கு மாலை சாத்துறது அவ்வளோ விசேஷமானது. அன்பு தாய்மார்களே, மேஷராசி, அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த வருஷம் அறுபடையில் ஒரு படை வீட்டை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தபடி சாதித்திடுவீங்க. ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணி ஆரம்பிச்சிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது வியாழக்கிழமையில் பெருமாளுக்கு கலவ சாதம் நைவேத்தியம் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில், அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த வியாழக்கிழமையில் கலவ சாதமும், வெள்ளிக்கிழமையில் பால், பழம், கொஞ்சோண்டு கல்கண்டு கலந்து பெருமாளுக்கு கொடுக்கணும். இதில் மாதத்தில் ஒரு முறை வீட்டில் செய்யுங்க. வீட்டில் குபேர சம்பத்து உண்டாகும். வியாதியும் கடனும் திருஷ்டியும் உங்களை பின்தொடராது. வீட்டில் உடனடியாக சுபம் ஏற்பாடாகும். அதே போல் திங்கக்கிழமையில், அதாவது பெருமாளுக்கு பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் எடுத்து போய் சோமவாரத்தில் அவசியம் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது வீட்டில் தனதானியத்திற்கு கஷ்டம் ஏற்படாது. தனதானியம் நிரம்பி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பூஜை ரூம்லேயோ உங்களுடைய பீரோவிலையோ ஒரு துளிப்போரம், ஒரு சந்தனக்கட்டை உங்கள் வீட்டில் பீரோவில் இருக்கட்டும், இல்லை சுவாமி ரூமில் இருக்கட்டும். மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள். மாதத்தில் ஒரு முறையாவது வீட்டில் சுவாமிக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி வெண்பொங்கல் நைவேத்தியம் மாதத்தில் ஒரு தினம் பண்ணும் பொழுது கடன் ஏற்படாது அந்த வீட்டுக்கு.
அதே போல் வீட்டில் ரொம்ப நாளாக கல்யாணம் கார்த்திகை நடக்கலை, ஒரு குழந்தை பிறக்கலை, ஒரு வீட்டில் ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியல, அப்படிலாம் இருக்கே, அதெல்லாம் அந்த மாதத்தில் ஒரு முறை வெண்பொங்கல் வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது வீட்டில் சுபம் உண்டாகும். அதே மாதிரி கடன் நீங்கும். அவசியம் இதை செய்யுங்கம்மா. வீட்டில் சுவாமிக்கு பூஜை ரூமில் மருதாணி புஷ்பங்கள் கொஞ்சம் பக்கத்தில் கிராமங்களில் பூக்கடையிலே சொன்னால் கூட வாங்கி வந்து தருவாங்க. அந்த மருதாணி புஷ்பங்கள் கொஞ்சம் வாங்கி அந்த பூஜை ரூமில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுங்க. அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமான வீடாக திகழும். அன்பு தாய்மார்களே, அதாவது வளர்பிறையில் தாமரை மலர் எடுத்துண்டு துளசி தளம் எடுத்துண்டு பெருமாளை போய் பார்க்கணும். வளர்பிறையில் தாமரை மலரும் துளசியும் எடுத்து போய் பெருமாளை போய் பாருங்கள். வளர்பிறையாக இருக்கணும். ஏன்னா சந்திரனுடைய காரன் பெருமாளுடைய இருப்பிடம் திருப்பதி. அந்த பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த சந்திரனுடைய ஒரு பிரகாசம். அந்த துளசி தளம் அந்த தாமரைப்பூ எடுத்து போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் நினைத்துட்டு இருக்கிற காரியங்கள், பையனுக்காக படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ, மாப்பிள்ளைக்கு ஆரோக்கியத்துக்கு, மாப்பிள்ளைக்கு பெரிய பதவிக்கு, பொண்ணு உண்டாகணும்னு நினைப்பீங்க. அந்த குழந்தை நல்லபடியாக உண்டாகிறதுக்கு இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, அதே மாதிரி ஒரு தாமரைப்பூவை மெல்லமாக பிரித்து கொஞ்சோண்டு குங்குமம், துளிப்போரம், மஞ்சத்தூள், ஒரு 5 ரூபாய் காயின் அந்த தாமரை பத்மத்தில் வச்சு அதை சுவாமிக்கு பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லுங்க. இந்த வளர்பிறையில், அதுவும் தை மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் செய்யணும். அந்த தாமரைப்பூவில் அந்த காசு அந்த பத்மம் எல்லாமே அம்பாள் மடியில் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அதை எடுத்து வந்து வீட்டில் வைங்க. பல வருஷங்களாக குலதெய்வம் வெளியே இருக்குன்னு கவலைப்படுறீங்களே, அந்த குலதெய்வத்தை மீண்டும் வீட்டுக்கு வருவாளாம். அம்பாள் வந்து உட்காந்துருவா உங்கள் வீட்டில். அந்த தாமரைப்பூ நாணயத்தோடு எடுத்து வந்து பீரோவில் வைக்கும் பொழுது மகாலட்சுமி அங்கே வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவாளாம். அன்பு தாய்மார்களே, அந்த தாமரைப்பூ நாணயம் பீரோவில் இருக்கும் பொழுது கடன் அகலும், நிதி சுமை அகலும், வறுமை அகலும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். சண்டை சச்சரவு, அதை முதல்ல சொல்லுங்க அம்மா, அந்த சண்டை சச்சரவுகள்லாம் அகன்றுவிடும். இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக பார்க்குறீங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த ஸ்ரீ ரகுராமடியிலர் அந்த யூடியூப்பை பார்க்கணும். அதே மாதிரி இந்த பீடம் இருக்கிறது திண்டிவனம். அங்கேருந்து செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டரில் பெலாகுப்பம் என்ற கிராம எல்லையில் ராஜராஜேஸ்வரி பீடம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு கேட்க வரலாம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் சொல்லுங்கள். சுபமஸ்து.